உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக தெரியும், தென்காசி மாவட்டத்தில் தேவர் சமூகத்துக்கான முக்கியத்துவம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது. அரசு வேலைகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற எக்ஸாம் மூலிமா தேர்ந்தெடுக்காத வேலைகள், கூட்டுறவு சங்கங்கள், ரேஷன் கடைகள், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அறங்காவலர் குழுவில் நிர்வாகிகளை நியமிக்கிறதா இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சிக்கு உள்ளே நிர்வாகிகளின் நியமனங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே தேவர் சமூகம் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியுது. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போவும் நடந்திருக்குது. தொடர்ந்து 2 நாட்களாக தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் நமக்கு தொடர்ந்து கால் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் பதிவு செய்யணும் உங்களுடைய மீடியாவில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நமக்கும் ஒரு சில வேலைகள் இருந்ததுனால அதை நம்மளால் பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை. என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒரு விதவை பெண்ணாக இருக்கிறாங்க. கணவரை இழந்து 10 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க 2 குழந்தைகளோட. அரசு வேலைகளுக்காக ட்ரை பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கு தோல்வியிலேயே முடியுது. தமிழக முதல்வருக்கு அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதன் பேரில் மாவட்ட ஆட்சியருக்கு விசாரணைக்கு வருது. எல்லா விசாரணைகள் முடிஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்கல. கூட்டுறவு சங்கத்துக்காக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த வேலை கிடைக்கல. அப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிறப்போ, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவங்கக்கிட்ட 6 லட்ச ரூபா வரைக்கும் காசு கேட்டதாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. அதை அவங்க எங்கே கேட்டாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறவன் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது முதலமைச்சருக்கு நம்ம புகார் கொண்டு போகிறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களே தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அதை அவர் ஃபார்வேர்ட் பண்ணி அதிகாரிகளுக்கு பண்ணுறாங்க. அப்போ அதுக்கப்புறமும் அதை தடுக்கிறது யார்? இங்கே உள்ளவங்க. அப்போ திமுக அரசாங்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு நினச்சாலும், இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு மன்னர்களாக செயல்படக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க மக்களுக்கு கிடைக்கக்கூடியதை கிடைக்க விடாமல் பண்ணுறதா தகவல்கள் வருது. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த சம்பவமும் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறத விட சம்மந்தப்பட்ட அந்த சகோதரியே சொன்னால் நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. இது மாதிரியான விஷயங்களை முதல்வர் கவனத்தில் எடுத்து, தென்காசி மாவட்டத்தில் தேவர் சமூகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத உணரணும். கடந்த காலங்களில் அதிமுகவோட கோட்டையாக இருந்த தென்காசியை திமுகவோட ஒரு நம்பிக்கைக்குரிய பகுதியாக மாற்றி கொடுத்தது தேவர் சமூகம் தான் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா கடந்த கால வரலாறுங்கிறதும் அப்படி தான் இருக்குது. சங்கரன்கோயிலாக இருக்கட்டும், இப்போது தென்காசி பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும், திமுக வெற்றி பெறுறதுக்கு தேவர் சமூகத்தினுடைய ஓட்டு தான் கணிசமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இது போன்ற செயல்கள் பாமர மக்கள்கிட்ட நீங்கள் 5 லட்சம் 6 லட்சம் ஒரு சாதாரண வேலைக்கு கேட்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய உறவினர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேலிடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்டே சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் திமுக மேலிடம், தமிழக முதல்வர் இந்த காணொலியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை அவங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையாக கேட்டுக்கிறோம். இப்போ அந்த சகோதரி சொல்கிறத நீங்களே கேளுங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. தென்காசி மாவட்டம் கடைநூர் தாலுகா சேந்தமரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு 10th படிக்கா, இளைய பையன் 8th படிக்கான். என் கணவரை இழந்து நான் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் போடுற, அதாவது என் கணவரை இழந்து 10 வருஷம் ஆனதுனால நான் விதவை அப்படிங்கிற அடிப்படையில் கவர்மெண்ட்டில் போடுற ஒவ்வொரு வேலைக்கும், அதாவது தலையாரி வேலை, சத்துணவுப்பாளர் வேலை, அங்கன்வாடி வேலை, எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு நேர்காணலுக்கும் போயிட்டு வருவேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இந்த கடந்த 10 வருஷமாக எதுவுமே கிடைக்கல. இப்போது கடந்த 2024 டிசம்பர் மாதம் ரேஷன் கடைக்கு விற்பனையாளர் பணிக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணுற அந்த அடிப்படையில் 25/11/2024 எனக்கு நேர்காணல் நடந்துச்சு. அந்த நேர்காணலை அட்டன் பண்ணி கரெக்டான முறையில் அவங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதிலளித்ததின் அடிப்படையில், ஏன்னா எனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்று உறுதியாக இருந்தேன். எதனால் அப்படின்னா, உறுதியாக இருந்தேன்னா, எனக்கு ஆதரவற்ற விதவை இருக்குது.
+2ல் 1047 மார்க் இருக்குது, எம்பிசி கோட்டா இருக்குது. இத்தனை அடிப்படை இருக்கிறனால அதை மாதிரி நேர்காணலை கரெக்டான முறையில் சரியான முறையில் பதிலளித்த அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த வேலை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று 6 மாத காலமாக காத்திருந்தேன். அதன் அடிப்படையில் ஜூலை 7ஆம் தேதி அதனோட ரிசல்ட்டு இணையதளத்தில் வெளிவந்துச்சு. வெளிவந்தப்ப அதில் என்னோட பேர் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன். எதனால் மன உளைச்சலுக்கு ஆளானேன்னா, ஏன்னா எல்லா தகுதி இருந்தும் எப்படி நமக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன சங்கடத்தில் இருந்தங்காட்டிக்கு நான் எங்கள் குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் டிஎம்கே கட்சிக்காரங்க, பரம்பரையாக எங்கள் டிஎம்கே கட்சி தான். அதன் அடிப்படையில் என்ன பண்ணோம்னா, சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் ராஜா அவர்களை போய் பார்த்தேன். இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உங்கள் பேர் நேம் லிஸ்ட்டில் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு பதிலும் எனக்கு சொல்லலை. திருப்பி நான் வந்துட்டேன். அதனால் திருப்பி நான் என்ன பண்ணேன், முதலமைச்சருக்கு ஜூலை 10ஆம் தேதி என்னோட மனுவை என்னோட மெயில் மூலமாக அனுப்புனேன். அவங்க எனக்கு பதில் கொடுத்தாங்க. உங்களுக்கு 30 நாளைக்குள்ளே பதில் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதன் அடிப்படையிலையும் திருப்பி தென்காசி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 14/10 அன்று மனு கொடுக்க போனேன். மனு கொடுக்க போனப்போ கலெக்டர் அவர்கள் என்னைய நேரடியாக மனு கொடுக்கையில் விசாரித்து உங்களுக்கு கரெக்டான முறையில் நாங்கள் தீர்வு கொடுப்போமா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு அதனால் அந்த நம்பிக்கை, ஏன்னா கலெக்டர் இவ்வளோ சொன்னால எனக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கும்னு 1 மாத காலமாக காத்துக்கிட்டு இருந்தேன். முதலமைச்சர் தனிப்பிரிவுலேருந்து எனக்கு பதில் கிடைக்கல, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கும் பதில் கிடைக்கல. 11/8/2025 வரை தகவல் கிடைக்கலங்கிற அடிப்படையில் நேற்று, அதாவது 11/8/2025 அன்னைக்கு என் 2 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோடனே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். மனு கொடுத்தோடனே கலெக்டர் ஐயா வாங்கி பார்த்துட்டு, நீங்கள் ஏற்கனவே போன மாதம் என்கிட்ட மனு கொடுத்தீங்களாமா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதில் அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் பேர் மாதிரி இருக்கிறதுல உங்கள் பேர் கிடையாது, அது வேற ஒருத்தவங்க பேர் அப்படின்னு சொல்லி ஜேஆர் ஆஃபீஸ்க்கே ஜேஆர் கையில் அந்த மனுவை கொடுத்து ஜேஆர் ஆஃபீஸ்க்கு எழுத்துப்பூர்வமான நடவடிக்கையை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஜேஆர் ஆஃபீஸ்க்கு போனேன். ஜேஆர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 11 மணிக்கு காலையில் போனவளுக்கு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சாயந்தரம் 5:30 தான் எனக்கு ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதரவற்ற விதவைக்கு இந்த இடஒதுக்கீடே இல்லைன்னு சொல்லி எனக்கு பதில் கொடுத்தாங்கன்னா, ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு வேலைக்குமே விதவைகளுக்கு தான் முன்னுரிமை, அதுவும் ஆதரவற்ற விதவைக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆதரவற்ற விதவைக்கே இப்போ முன்னுரிமை இல்லை, இன சுழற்சி முறையில் நாங்கள் வழங்கப்படவில்லைன்னு எனக்கு அவர் அந்த பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதில் எனக்கு கரெக்டான முறையில் தெளிவான முறையில் இல்லை. அதன் அடிப்படையில் அது மேற்கொண்டும் நான் ஜெயார்ட்ட கேட்டேன். சார் சரிங்க சார், இந்த கோட்டா இல்லைங்கிங்க, அப்போ எப்படி சார் இந்த தென்காசி மாவட்டத்தில் போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜேஆரில் டிஆர்ஓ அவங்க தான் இருந்தாங்க. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, சுதந்திர போராட்டத்தவங்க கோட்டா, கவர்மெண்ட்டுக்கு நிலம் கொடுத்தவங்க, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் விடோ அந்த இது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் திருப்பி அவங்கள்ட்ட என்ன கேட்டோம்னா, சேந்தமரம் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை சங்கத்தில் விற்பனையாளர் பணிக்கு போட்டவங்களுக்கு என்ன தகுதி அடிப்படையில் சார் போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிற தகுதி எந்த ப்ரியாரிட்டியுமே அந்த பொண்ணுக்கு கிடையாது. மார்க் அடிப்படையிலையோ மற்ற எந்த கோட்டாவுமே அந்த பொண்ணுக்கு கிடையாது. எப்படி போட்டிங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் கரெக்டான முறையில் எனக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த வேலை கொடுக்க முடியாததுக்கு பதிலாக ஆட்டு லோன் தரட்டுமா, மாட்டு லோன் தரட்டுமா, சுய தொழில் தொடங்குதீங்களா, திருப்பி உங்கள் குழந்தைங்களை நாங்கள் படிக்க வைப்போம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு தேவை என்னோட தகுதிக்கு உள்ள வேலையை மட்டும் நீங்கள் கொடுங்க சார், மற்றதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜேஆர் ஆஃபீஸை விட்டு 5:45க்கு வெளியில் வந்துட்டேங்க சார். திருப்பி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். கலெக்டர் சாரை அவங்கள பார்க்க முடியல என்னால். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இதனால் அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லா திட்டமும் கொண்டு வராங்க மக்களுக்கு பயனட வகைகளை. ஆனால் இடையில இருக்கவங்க இந்த சலுகைகளை கிடைக்க விடாத அளவுக்கு அதை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்கிட்ட நான் டிஎம்கே கட்சி தான், லோக்கலில் உள்ள
ஒரு திமுகவில் உள்ளவங்க தான் என்கிட்ட வந்து இந்த வேலைக்கு 6 லட்சம் ரூபா கேட்டாங்க. ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் எங்கே கூப்பிட்டு சொன்னாலும் நான் பேர் சொல்லுவேன், அவர் பேரை. ஆனால் இப்போதைக்கு இதில் நான் பேர் சொல்ல விரும்பலை. அதன் அடிப்படையில் தான் இப்போ 6 லட்ச ரூபா நான் கொடுக்காததுனால தான் எனக்கு இந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செய்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீங்கள் இந்த என்னோட மனுவுக்கு கரெக்டான முறையில் தீர்வு வழங்குவீங்க என்ற நம்பிக்கையில் இந்த பேட்டி கொடுக்கிறேன்.